அதாவது ஸ்ரீலங்காவிலே கிடையாது, நாம தான் அதை கொண்டு வந்திருக்கிறோம் ஸ்ரீலங்காக்கு மொத்தமாகவே. வாழ்க்கை போச்சுன்னு நினைக்கிறேன், அது சொட்டையால வாழ்க்கை போச்சு, எனக்கு வாழ்க்கையே போச்சு, கல்யாணம் ஆகல அப்படி இப்படின்னு கஷ்டப்படுறவங்களுக்கு 100% 10 நாள் உங்க சொட்டத்தள்ள முடி கொண்டு வர முடியும். ஆனால் ராபிட் ஆயில் தேய்க்கிறேன், நான் அந்த ஆயில் தேய்க்கிறேன், நான் இந்த ஷாம்பு போடுறேன், நான் ரிவேஸ் அடிக்கிறேன், அதாவது மொட்டை அடிச்சுப்பாங்க நிறைய பேர், அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா 100% பால்ட் ஆகுறது உறுதி. முடி கொட்டுற பிரச்சனை வந்து ஆண்களுக்கு பெரிய அளவில் இருக்கு, அதுக்கும் ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா? என்ன மாதிரி 19 வயசுக்கு மேலே எல்லாரும் பண்ணிக்கலாம், 70 வயசு வரைக்கும் பண்ணிக்கலாம், இல்லை 80 வயசு ஆட்களும் பண்ணிக்கலாம். சைடு எஃபெக்ட்ஸ் ஏன் இதில் கிடையாதுன்னா உங்கள் சொந்த முடி. வணக்கம் ரவளே, நான் உங்கள் தவறுகிறேன். நான் இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன்டா இலங்கையில் வவுனியாவுக்கு தான் வந்திருக்கிறேன். மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு இருக்கிற பிரச்சனை வந்து சொட்டத்தில் பிரச்சனை, வழுக்கத்தில் பிரச்சனைன்னு சொல்லலாம், முடியுதிர்வு பிரச்சனைன்னு சொல்லலாம். இந்த முடியுதிர்வால் பார்த்தீங்கன்னா சொட்டத்தில் வழுக்கத்தில் வந்து உருவாகுது. பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் சென்னை ஹேர் ஸ்டூடியோ கிளினிக் வந்து திறந்ததெல்லாம் காட்டியிருப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே என்ன மாதிரியான விடயங்கள் இருக்குன்றெல்லாம் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முக்கியமாக வடமாநிலத்தில் ஒரு மத்திய ஒரு இடம்னு சொல்லலாம் வவுனியாவை. தற்போது வந்து வவுனியாவில் இந்த சென்னை ஹேர் ஸ்டூடியோ கிளினிக் வந்து திறந்திருக்கணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா முடி மாற்று அறுவை சிகிச்சை வந்து இங்கே வந்து செய்யணும். அது என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த இடத்த வந்து உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். முக்கியமாக நீங்கள் திருவோணமலை மாதிரி மட்டக்களப்பு வேறு இடங்களில் இருந்தால் கூட நீங்கள் வெளி வவுனியாவில் வந்து செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கான இந்த சென்னை ஹேர் ஸ்டூடியோ கிளினிக் வந்து எங்கே திறந்திருக்கணும்னா இலங்கையில் வவுனியாவில் திறந்திருக்கணும். வவுனியாவில் சொல்ல போனால் தமிழ் மத்திய மகா வித்தியாலயத்துக்கு முன்னால் வர்ற வீதியால் வந்தீங்களா இருந்தால் இந்த கட்குழி ரோட்டுன்னு இருக்குது, இந்த கட்குழி ரோட்டு, இந்த கட்குழி ரோட்டிலே வந்து வந்தீங்களா இருந்தால் பழைய அபிசா ஹாஸ்பிட்டல்ன்ட்டு நீங்கள் ஹேர்ட்டிங்கன்னா கூட காட்டிவினம். இது இந்த இடத்துல வந்து பெரிய அளவில் சென்னை ஹேர் ஸ்டூடியோ கிளினிக்கை வந்து திறந்திருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வவுனியா பழைய பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா 300 மீட்டர் தூரத்தில் இருக்குது. அதேமாதிரி ஏனையன் ரோட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா சரியாக 100 மீட்டர் தூரத்திலே அமைஞ்சிருக்கு இந்த சென்னை ஹேர் ஸ்டூடியோ கிளினிக் வந்து. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முடி மேட்டு அறுவை சிகிச்சை எல்லாமே செய்யணும். அதை தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேனர்லேயே வந்து எல்லா டீட்டெயிலும் வந்து கொடுத்துருக்கணும், என்ன மாதிரி வந்து தங்களோட சிகிச்சைகள் இருக்குன்னு சொல்லி. ஏற்கனவே இவைகளை பற்றி பல டீட்டெயில் வந்து காட்டியிருக்கிறேன். யாராவது உங்களுக்கு என்ன சொல்கிற சொட்டத்தில் பிரச்சனை இருந்தால், அதே மாதிரி வழக்கத்தில் பிரச்சனை இருந்தால் இவர்கள்ட்ட வந்து நீங்கள் காட்டிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். முக்கியமாக சொல்ல போனால் இந்த வவுனியாவில் திறக்கப்பட்ட சென்னை ஹேர் ஸ்டூடியோ கிளினிக்கில் இங்கே தான் சிகிச்சை வந்து நடைபெற போகுது. முடி மாற்று அறுவை சிகிச்சை நீங்கள் செய்கிறீங்களா இருந்தால் வவுனியாவில் இந்த சிகிச்சை வந்து செய்வினோம். இப்போ வாங்க நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. பாருங்கள், ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஹாஸ்பிட்டல். இதில் வந்த உடனே பாருங்கள் முன்னுக்கு எல்லாமே டீட்டெயிலாக வந்து போட்டிருக்கணும், நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எப்படி வந்து கேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி இதிலே நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படியே வந்தீங்கன்னா இதுதான் இந்த ஹாஸ்பிட்டலில் ரிசப்ஷன் ஏரியான்னு சொல்லலாம். இதில் வந்து நோயாளிகள் வந்து இருக்கிற கேட்ட மாதிரியே கதிரை எல்லாம் வச்சிருக்கணும். அது மாதிரி ரிசப்ஷன் ஏரியா இது. இப்படியே வந்த மாதிரி தான் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்துட்டோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ அண்ணாவோட கதைக்கப்படுறோம், என்ன மாதிரி வந்து இங்கே வந்து சிகிச்சையை வந்து வழங்க போயணும்னு சொல்லி இப்போ கதைக்கலாம். வணக்கம். இன்றைக்கு வந்து வவுனியாவில் வந்து திறந்துருக்கிறீங்க உங்களோட சென்னை ஹேர் ஸ்டூடியோ கிளினிக்கை வந்து. முக்கியமாக வடமாகாணத்தில் ஒரு மத்திய ஒரு பிரதேசம்னு சொல்லலாம் வவுனியாவை. எல்லா தமிழர்களும் ஒன்றிணைகிற இடம்னு சொல்லலாம். இந்த இடத்துல வந்து திறந்ததுக்கான காரணம் என்ன, அதை பற்றி சொல்லுங்க. முக்கிய காரணம் வந்து நான் முதல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ஜஃப்னால தான் திறந்திருக்கேன். இப்போ வரைக்கும் அந்த கிளினிக் இருக்கு நம்ம கிட்ட. ஆனா ஏன் நம்ம அங்க இருந்து மாத்தி இங்க திறக்கிறோம் அப்படின்னா, நீங்க பின்னால பார்க்கலாம் லைசன்ஸ் வந்து ஜஃப்னால நமக்கு ஒரு கிளினிக் இருக்கு. நீங்களே அதுல 2 வாட்டி வீடியோவும் போட்டிருக்கீங்க, ரைட்டா? அப்போ மக்களுக்கு என்ன விஷயம்னா, அப்போ நம்ம தொடர்ச்சியா சொல்றோம் ஆனா டிரான்ஸ்பிளான்ட் பண்றது இல்லை. அதுக்கு என்ன காரணம் நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன். அதுக்கான லைசன்ஸ் வந்து இங்க எனக்கு வவுனியால இருக்கு. ஜஃப்னால அது இன்னும் வரல, கூடி சீக்கிரம் வந்துச்சுன்னா அங்கேயும் பண்ணித்தரேன். இப்போதைக்கு நீங்க எல்லாருமே வவுனியா கொழும்பு எங்க இருந்தாலும் சரி இங்க வந்து பண்ணிக்கலாம் தாராளமா. இது லைசன்ஸோட இருக்குது. அப்புறம் இது ஹாஸ்பிட்டல் உள்ள வந்து உங்களுக்கு பிளட் டெஸ்ட் இருந்து எமர்ஜென்சி பக்கத்துல கூட இருக்கு. எங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு பாதுகாப்பு அதிகபட்சம் இங்கே உண்டு. நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்துக்கலாம், டாக்டர்ஸ் எந்த நேரமும் இருப்பாங்க, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இங்கே. ஓகே. அப்போ வந்து வவுனியாவில் சிகிச்சை செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. அவ்வளோதான், தொடர்ச்சி இப்போ செய்ய போகிறதா. நீங்கள் ஒரு பேஷண்ட்டே உள்ள இருக்கிறாரு. நான் பண்ணுற வீடியோ கூட உங்களுக்கு காட்டலாம். ஓகே. இப்போ என்ன சில பேர் இப்போ புதுசாக வந்து இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கணும், முடி மாற்று அறுவை சிகிச்சை இது என்ன மாதிரி செய்யலாம்னு சொல்லி ஆரம்பத்துலேருந்து சொல்லல. மெயினாக இப்போ பல பேர் புதுசாக பார்க்குறவைக்கு ஒரு விளக்கமாக இருக்கும். அதாவது ஒரு ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன்றது என்னன்னா ஒரு விவசாயம் மாதிரி, எளிமையாக சொல்கிறவங்களுக்கு ஒரு விவசாயம் மாதிரி. அதாவது நெல்லை
விதைச்சி அதை புடிங்கி பக்கத்துல, அதாவது என்னன்னா இந்த தலையில வழுக்கை நமக்கு வருது ரைட்டா, அப்ப பின்னந்தல்ல முடி இருக்கு நமக்கு, இந்த பின்னந்தல்ல இருந்து ஒரு முடியை டச் பண்ணி முன்னந்தலைக்கு மாத்தது தான் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படி சொல்லக்கூடியது. அப்ப உங்க ஒரிஜினல் முடின்றதுனால இந்த முடியை எடுத்துக்கிட்டா 100% 10 நாள்ல உங்க சொட்டத்தல்ல பழைய முடியை பார்க்கலாம் கேரண்டியோட. ரைட்டுங்களா? முக்கியமா வந்து எங்களுடைய தலையில இருக்கிற முடியை வந்து மாத்தி புடுங்கி நடுக செய்யறதா இந்த முடி மேட்டர் சிகிச்சை. வேற ஒரு திட்ட முடியும் வந்து பண்றதே இல்ல, பண்ணவும் செய்யவும் இல்லை முடியாது. இந்தியால உங்களோட சென்னை ஹேர் ஸ்டுடியோ கிளினிக் வந்து இருக்குது, அது எங்க இருக்கு அதையும் மறக்க சொல்லிவிடுங்க. அது பாத்தீங்கன்னா சென்னையில பாத்தீங்கன்னா பள்ளிக்கரையில இருக்கு, திருச்சி தில்லைநகர்ல இருக்குது, சேலத்துல இருக்குது. ஸோ இங்க வந்து ஜஃப்னாலையும் வவுனியாலையும் இருக்கு. வவுனியால பாத்தீங்கன்னா நீங்க அபிஷா ஹாஸ்பிட்டல் கற்குழி சொல்லக்கூடிய இடத்துல இருக்கு. பஸ் ஸ்டாண்ட்ல ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது நீங்க வரணும்னா. நிச்சயமா அவ்வளவுதான், ஒரு 100 மீட்டர் தூரத்திலே இருக்கு ஏன் ரோட்ல என்ன. ஆமா. ஓகே, இப்போ இது என்ன மாதிரியான இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன்? ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் நிறைய பேர் இது பெரிய பயப்படக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் நீங்க பார்த்துருக்கலாம், பார்த்துட்டே இருக்கலாம். நிறைய பேர் இதனால உயிர் போயிடும், இல்லை இதனால சைடு எஃபெக்ட்ஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மாவே இந்த கமெண்ட்ஸ்ல போயிட்டு சும்மா போடுவாங்க. நான் நேரடியாக சொல்றேன். அப்படி ஏன் சொல்றேன்னா, இது என்னன்னு முதல்ல தெரிஞ்சுங்க, தப்பு ரைட்டை பத்தி அப்புறம் நீங்க சொல்லலாம். முதல்ல தெரியாதே நம்ம ஒரு விஷயத்த தப்பு ரைட்டை பத்தி பேசக்கூடாது. இது 100% கேரண்டி. அதாவது நீங்க ஆயில் வைக்கிறேன், அது ஷாம்பு போடுறேன், அந்த மாதிரி முடி வளரும் நம்பிக்கையோட இது ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் 100%. இது மெத்தட் பாருங்க, ஃபாலிக்கல் யூனிட் எக்ஸ்ட்ராக்ஷன் போடுது, FUE ஃபாலிக்கல் யூனிட். இதில் சஃபயர்னு ஒரு மெத்தட் இருக்குது, அது பிளைட் மட்டும் செஞ்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை பற்றி. இப்போ என்ன பண்ணுறோம்னா, இந்த பகுதியில் பாருங்கள் வழுக்கையாக இருக்குது ரைட்டுங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுறோம். அவங்க பின்னந்தல்ல இருக்க முடியாதான் டோனர் சொல்கிறது கொடுக்கக்கூடிய பகுதியாக பார்க்கப்படுது. அப்போ இதை டச் பண்ணுறோம், அப்புறம் எக்ஸ்ட்ராக்ஷன் அங்கேருந்து எடுக்கிறோம். அந்த முடியை பாருங்க ரூட்டோட எடுக்கணும் பாருங்க, வெறும் முடியை மட்டும் கிடையாது, ரூட்டோட வேரோட. அப்போ வேரோட எடுத்து இந்த மாதிரி எடுத்து அப்போ இல்லாததுக்கு டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறோம். அதாவது விவசாயமே தான், ஒரு பகுதியிலேருந்து பிடிங்கி இன்னொரு இடத்துல நடவு நடுறது. அப்போ 100% உங்களுக்கு முடி வளர்த்துடும் 10 நாளில், அதுவும் சொட்ட தலையில். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. இது வந்து ஃபேக்குன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு புரிதல் இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் யாராவது இதில் வந்து இல்லைங்க இதில் சைடு எஃபெக்ட்ஸ் ஏன் இதில் கிடையாதுன்னா, உங்கள் சொந்த முடி ரைட்டுங்களா, இதுல உங்களுக்கு எந்த வேலையும் பரவாது. அப்புறம் நிறைய விஷயம் ஸ்கல் மண்டை ஓட்டுக்குள்ள செய்யறதா நினைக்கிறாங்க எல்லாரும், அது தவறு. இது ஸ்கின்ல பண்றது, ஒவ்வொரு முடியும் ஸ்கின்ல தான் வளரும் ரைட்டுங்களா. இது கொடுக்கக்கூடிய லோக்கல் அனஸ்தீசியா கூட 5 ஹவர்ஸ்க்கு மேல வேலை செய்யாது, பயப்பட வேண்டியதில்லை. அதுக்கு முன்னால அப்படியே பண்ணிட மாட்டோம், பிளட் டெஸ்ட் எடுத்து கிளியரா எல்லாம் பார்த்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா தான் செய்ய இயலும். அதனால எல்லாருமே ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷன் 19 வயசுக்கு மேல எல்லாரும் பண்ணிக்கலாம், 70 வயசு வரைக்கும் பண்ணிக்கலாம், இல்ல 80 வயசு ஆட்களும் பண்ணிக்கலாம். உடல் ரீதியா உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னா தாராளமா எல்லாரும் பண்ணிக்கலாம். 100% பண்ணிக்கலாம். அதே நேரங்களில் ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷன்றது நம்ம தொடர்ச்சியா பார்க்கறதுனால சொல்றேன், ரொம்ப ஆட்கள் பண்ண உடனே வலியோட துடிப்பாங்க அப்படிலாம் கிடையாது. பாருங்க எல்லாருமே சாதாரண முழிச்சிட்டு இருக்க மாதிரி தான் எல்லாருமே சாதாரணமா இருக்கும். இது ஸ்கின்ல பண்றது பெரிய வலியோ பெரிய விஷயங்களோ இதுல ஒண்ணுமே இருக்காது. அதனால யாரும் பயம் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க வந்து தாராளமா தாவடிக்கு வாங்க, சாரி வவுனியாக்கு வாங்க, தாவடின்னு சொல்லிட்டேன், வவுனியாக்கு வாங்க, தொடர்ச்சியாக நீங்கள் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிக்கலாம் 100% கேரண்டியோட. அப்புறம் பயப்பட வேண்டாம், எனக்கு லைசன்ஸ் இருக்குது, எல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே எங்ககிட்ட இருக்குது. அதனால் நீங்கள் பயப்பட கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, நான் முக்கியமான எங்களோட வியூவர்ஸை சொல்லி ஆகணும், சப்ஸ்கிரைபரை சொல்லி ஆகணும்னா, இப்போ நிறைய பேர் காணொலி பார்க்குறாங்க. இப்போ வந்து இப்போ உங்கள்கிட்ட செய்யணமாக இருந்தால், முடிமாற்ற அறுவை சிகிச்சை வந்து செய்யணமாக இருந்தால் அதுக்கு என்ன மாதிரியான உத்தரவாதங்கள்? இப்போ எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கலாம், இப்போ உத்தரவாதம்ன்றது இந்த மாதிரி இருக்குமா? அதாவது பார்த்தீங்கன்னா மெடிக்கல் துறையில் உத்தரவாதமே கிடையாது. நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, இது வந்து சொல்கிறதுக்கு நான் சொல்லிடுறேன். அந்த மாதிரி ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு ஒரு கிளினிக் போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு உத்தரவாதத்தோட எதுவும் செய்ய முடியாது. ஆனால் இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் மட்டும் 100% கேரண்டியோட பண்ணித்தரேன். அவங்களுக்கு ஏதாவது முடி வளருன்னா பணத்தை திரும்பி தரேன், அது மட்டும் கிடையாது. நீங்கள் இதில் இது வரைக்கும் நான் பலாயிரம் பேர் உலகத்திலே தமிழ் ஏதாவது இந்தியாவிலே எனக்கு கிளினிக் நிறைய வச்சிருக்கேன். இந்தியாவில் 10 வருஷமா நான் கிளினிக் இடத்துல கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க, பலாயிரம் பேருக்கு பண்ணியிருக்கேன். ஸ்ரீலங்கனுக்கே பலாயிரம் பேருக்கு பண்ணியிருக்கேன், இந்தியாவில் வந்து பண்ணியிருக்காங்க. அங்கே போகிறது கஷ்டமாக இருக்குது, வரவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது தான் நான் ஸ்ரீலங்காவில் திறந்தேன், இப்போ இலங்கையில் வந்து திறந்துருக்கேன். அப்போ அதே நேரங்களில் 100% கேரண்டியோட தாராளம் பண்ணிக்கலாம். உங்கள் சொட்டத்தல்ல 10 நாளில் முடி வளர்றதுக்கு நான் கேரண்டி, பயப்படவே வேண்டாம். அதை பற்றி நீங்கள் யோசிக்கவே வேண்டிய அவசியம் இல்லை, யாருக்கும் பாதிப்பறாது. முதல்ல வந்து செக் பண்ணுறோம், முதல்ல கன்சல்டிங் பார்க்கும் போதே உங்கள் டோனர் என்ன மாதிரி இருக்கு, உங்க பால் என்ன சைஸ் இருக்குது, எவ்வளவு முடி வளர வைக்க முடியும், உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலா சொல்லுவோம். ஆலோசனை எல்லாம் வழங்கி தான் பண்ணுவோம். அதுக்கு முன்னால பண்றது கிடையாது. ஏன்னா என்ன பண்ண போறோம்ன்றது தெளிவா பேஷண்ட் சொல்லிட்டு தான் பண்ணக்கூடியது. அப்புறம் இது அட்வான்ஸ் டிரான்ஸ்பிளான்டேஷன், அதாவது ஸ்ரீலங்காவிலே கிடையாது, நாம தான் இதை கொண்டு வந்திருக்கிறோம் ஸ்ரீலங்காக்கு மொத்தமாவே. இது 2 டே ப்ராசஸ் சொல்லுவாங்க, FUE 2 டே ப்ராசஸ். 2 லேயர் பண்ணும், ஒரு லேயர் பண்ணி அகைன் ஒரு லேயர் பண்ணும். அதனால 100% டென்சிட்டி
ரொம்ப ஹை குவாலிட்டியாக இருக்கும். ஹை குவாலிட்டியாக 100% இருக்கும். அது கேரண்டி. அதே மாதிரி என்ன இப்போ இது கேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் செஞ்சு எத்தனை நாளில் வீட்டை போகக்கூடிய மாதிரி இருக்கும்? வீட்டுக்கு இன்னைக்கு காலையில் வந்துட்டு நாளைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு போயிடலாம். ஓகே. 10 நாளில் முடிய வளர்ந்துடும். ஓகே. ஒரு நாள்லயே முடிஞ்சிருமே. 2 day ப்ராசஸ். இன்னைக்கு காலையில் வரணும், ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு எந்த பிரச்சனை இன்னைக்கு ஒரு லேயர் பண்ணும், அகைன் நாளைக்கு ஒரு லேயர் பண்ணோம், நாளைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு போயிடலாம். வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா ஒரு 8வது நாள் ஏர் வாஷ் பண்ணிக்கலாம். ஏர் வாஷ் பண்ணிட்டு அதான் இங்கே 2 நாள் வீட்டில் போயிட்டு நாள் 10 நாள் ஏர் வாஷ் பண்ணிங்கன்னா முடியே வளர்ந்துருக்கும். மொட்டை அடிச்ச மாதிரி முடி வளர்ந்துருக்கும். அதுக்கப்புறம் அது செட்டிங் பீரியட் சொல்லுவோம். அந்த முடி கொட்டும் வளரும் 3 to 4 months ஒரு முடி கொட்டும், ஒரு முடி வளரும், நான் சிங்காக இருக்கும். ஆனால் 5லேருந்து 6வது மாதம் செட்டிங் பீரியட் முடிஞ்சு 100% தலையை தூக்கி வர அளவுக்கு முடி வளர்ந்துடும். வளர்ந்துடும். நீங்கள் முடிமேட்டு அறுவை சிகிச்சையாக செய்கிறீங்களா? முக்கியமாக சொல்லப்போனால் ஒரு வழுக்கத்தில் அல்லது சொட்டத்தில் அவர்களுக்கு மட்டும்தான் சிகிச்சை வழங்குறீங்க, அல்லது வந்து முக்கியமாக முடி கொட்டுற பிரச்சனை வந்து ஆண்களுக்கு பெரிய அளவில் இருக்குது, அதுக்கும் ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா? என்ன மாதிரி? கட்டாயமாக இருக்குது. அதாவது ஒரு முடிமாற்று அறுவை சிகிச்சைன்றது என்னென்னா, முதல் விஷயம் தெளிவாக தெரிஞ்சுன்னா, ஒரே நாளில் பால்டு ஆகுறது கிடையாது. இப்போ இன்னைக்கு நைட்டு கொட்டுற முடி நாளைக்கு காலையிலே வழுக்கே ஆகுறது கிடையாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அந்த முடி ஹேர் லாஸ் வந்து ஹேர் தின்னிங் ஆகி இல்லை பால்ட் ஆகுது. அதாவது 3ஆவது ஸ்டெப்பு கிட்டத்தட்ட ஒரு பால்ட் ஆகுறது குறைஞ்சபட்சம் ஒரு 2லேருந்து 8 வருஷம் வரைக்கும் ஆகும். ஒரே நாளில் பால்டா. நிறைய பேர் இன்னைக்கே முடி கொட்டிடும், நாளைக்கு கொட்டு வளர்ந்துடும் நினைக்கிறது தப்பான விஷயம். ஒரு முடி வளரணும், கொட்டுறதுக்கு உள்ள வித்தியாசம் தெரிஞ்சிடும். ஒரு முடி வளர்ச்சி உச்சக்கட்டத்தை அடையினா 6 மாசம் ஆகும். அதே நேரம் ஒரு முடி கொட்டினா 2 வருஷத்துலேருந்து 8 வருஷம் வரைக்கும் ஆகும் முடி கொட்டி பால்ட் ஆகிறதுக்கு. ரைட்டா? அப்போ வந்து இது அதுக்குள்ள நிறைய டைம் இருக்கும். நம்ம கொட்டும் போதே தெரியும். அப்போ கொட்டும் போதே நீங்க போயிட்டு நான் ராபிட் ஆயில் தேய்க்கிறேன், நான் அந்த ஆயில் தேய்க்கிறேன், நான் இந்த ஷாம்பு போடுறேன், நான் ரிவேர்ஸ் அடிக்கிறேன், அதாவது மொட்டை அடிச்சுப்பாங்க நிறைய பேர், அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா 100% பால்ட் ஆகுறது உறுதி. முதல் விஷயம் டாக்டர் பார்த்துட்டு பிஆர்பி பிளேட்லேட் ரிச் பிளாஸ்மா சொல்லுவாங்க, அதை எடுக்கலாம். அது ஒரு 3 to 6 months ஆச்சுன்னா 100% கியூர் ஆகிடும். இல்லைன்னா இதோட அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் ஜிஎஃப்சி க்ரோத் ஃபேக்டர் கான்சன்ட்ரேட் ரிச் சொல்லுவாங்க, அது எடுக்கலாம். இல்லை பிஆர்எஃப் இருக்குது, இன்னும் நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது இந்த மாதிரி. ஆனால் உங்களுக்கு என்ன தேவைன்றது கன்சல்ட் டாக்டர் சொல்லுவார். அதனால நீங்கள் முதல் விஷயம் முடி கொட்டும் போது வந்துட்டீங்கன்னா சொட்டையிலேருந்து ஈஸியாக தப்பிச்சுக்கலாம். இல்லை அது கொட்டுறது தன்னாலே நின்றுனா 100% பால்ட் ஆகுறது உறுதி. எல்லாருமே இந்த கேர்லெஸ்னால தான் பால்ட் ஆகுறாங்க. அதனால நீங்கள் பயப்படவே தேவையில்ல. ஒரு ட்ரீட்மெண்ட் நீங்க வெளியே எடுக்கணுன்றத விட நான் கம்மியான காசுக்கு தான் பண்ணுவேன், பயப்பட வேண்டாம். நீங்க ஒரு பிஆர்பியோ ஜிஎஃப்சி எடுத்தா கூட. ஓகே. ஆண்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன, இந்த பொடுகு பிரச்சனை, பொடுகுன்னு சொல்லுவோம். வந்து ஆண்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு தொல்லையாக இருக்கு. அதனால முடி கொட்டுற பிரச்சனை இருக்குமா? அதனால முழுதா முடி இல்லாமல் போறதுக்கான சந்தர்ப்பம் அது முதல்ல என்ன விஷயம் தெரிஞ்சுக்க. அதாவது நீங்க நேரடியாவே நிறைய பேர் நினைச்சிடறாங்க முடி கொட்டுறது தனியான டிபார்ட்மெண்ட், பொடுகு வந்தா அது தனியான டிபார்ட்மெண்ட், ஹேர் தின்னிங் வந்தா தனியான, அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. இதெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒன்று நடக்கிற விஷயங்கள் தான். முதல்ல ஆரம்பத்துல இந்த டெட் செல் வெளியேற, ஸ்கின்னை விட்டு டெட் செல் வெளியேறதுனால அந்த இடம் இன்ஃபெக்ஷன்ஸா மாறி உங்களுக்கு பொடுகு வெள்ளை வெள்ளையா வரும், இல்லைன்னா ஆயில் மாதிரி கூல் டைப்ல வரும். 2 டைப்ல வரும். ட்ரை மோட்ல இருக்கும், இல்லைன்னா கூல் மாதிரி வரும். இது ரெண்டுமே என்ன சொல்ல விரும்புது நம்ம கிட்ட, நாம முடி கொட்ட போது எனக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னு சொல்லுது. அந்த நேரத்தில் போய் நீங்க ஒரு டாண்ட்ரஃப் ஷாம்பு போடுற, அதை போடுறாங்கன்னா 100% பால்ட் ஆகுறது உறுதி. முதல் விஷயம் இதுக்கு ட்ரீட்மெண்ட் சொன்னா முதல் டாக்டரை போய் பார்த்து, அதை தான் சொன்ன முதல்ல இருந்து இதெல்லாம் ஒரே டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தது. அதாவது என்னன்னா ஹேர் தின்னிங், ஹேர் லாஸ், இந்த மாதிரி சொடுகு இல்லை பொடுகு, இது எல்லாமே ஹேர் லாஸை கொண்டு வரதுக்கான. அப்போ எல்லாத்துக்கும் ஒரே வகையான ட்ரீட்மெண்ட்டே போதும், பிஆர்பி இல்லை ஜிஎஃப்சி. நீங்கள் ரொம்ப சுலபம், உங்களுக்கு பெருசாக தெரிய வேண்டாம். பிஆர்பி, இந்த பிஆர்பி ஜிஎஃப்சி என்னன்னா ஒன்றுமே கிடையாது. உங்கள் பிளட் ஒரு 10 ml ட்ராப் பண்ணி அதை சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி அதில் இருக்க பிளாஸ்மா பிரித்து இன்ஜெக்ட் பண்ணுறதுனால இது மெடிசன் டோட்டலி ஃப்ரீ, மெடிசன்ஸே கிடையாது. அதனால சைடு எஃபெக்ட்ஸ்னு ஒன்று கிடையாது, 100% ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. அதனால நீங்கள் எல்லாரும் எங்கிட்ட எடுக்கிறனால எங்கே எடுத்தாலும் ஒரு 15 daysக்கு ஒன் டைம், 2 weeks ஒன்ஸ் போங்க. கட்டாயமாக 3 monthsல ஹேர் லாஸ் கண்ட்ரோல் ஆகும், 6 monthsல கியூர் ஆகும். அப்போ 3 months போகணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி போனால் தான் கண்ட்ரோல் ஆகும், 6 months தான் கியூர் ஆகும். ஒரு வாட்டி எடுத்தா 2 வாட்டி எடுத்தனா கட்டாயமாக ஆகாது. அப்படி பண்ண வேண்டாம் எல்லாருக்கும். ஏன்னா நீங்கள் அப்படி பண்ணி காசு வீணடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது சரி பண்ணாது. ஓகே. இப்போ என்ன ஒரு பொதுவான ஒரு விஷயம் கேட்குறேன், என்ன இப்போ பெண்கள் அதிகமாக வந்து கேட்பினோம்னா முடி அடர்த்தியாக வளர்றதுக்கும் அதே மாதிரி முடியை பராமரிக்கிறதுக்கும் என்ன மாதிரியான எண்ணெய்களை வந்து பயன்படுத்தலாம்? அதுக்கு ஒரே ஒரு இப்போ வந்து நிறைய ஆயில் வந்துருக்கு. இப்போ சொல்லலாம் முயல் எண்ணெய், முயல் ரத்த எண்ணெய்னு சொல்லி, ரேபிட் ஆயில்னு சொல்லி நிறைய எப்படி வந்து மார்க்கெட்ல வந்து இருக்கு. உங்களோட ஒரு அறிவுரை என்ன இருக்கு? அதாவது நம்ம வந்து இன்னும் மூட நம்பிக்கையோட தான் வாழ்றோன்றதுக்கு இந்த ஹேர் ஆயில் சார்ந்த விஷயங்களும் சொல்றேன். முதல்ல ஹேர் ஆயில் என்ன பண்ணுன்னு தெரிஞ்சுங்க. முதல்ல முடிக்கு தேவையானது ஹேர் ஆயில் கிடையாது. முடிக்கு அப்ப என்ன தேவை? வாட்டர், தண்ணி தேவை. தண்ணி தான் முடிய ஸ்கின்ல
ஆரோக்கியமா வச்சுக்கிறது தண்ணி தேவை. அப்ப நம்ம ஹேர் ஆயில் வைக்கிறோம்னா தண்ணி காஞ்சிடும், தொடர்ச்சியா பயன்படுத்த முடியாது. அதனால ஹேர் ஆயில் வைக்கிறோம். அது எதுக்கு வைக்கிறோம்? சன்லைட்ல இருந்து ஸ்கின்னை பாதுகாக்கிறதுக்கு. முடியை பாதுகாக்கிறது கிடையாது, சன்லைட்ல ஸ்கின்னை பாதுகாக்கிறதுக்கு. அப்ப ஏன் தலைக்கு மேல வைக்கிறோம்னா அங்கதான் மூளை இருக்கு, அதிக வெப்பமாகக்கூடிய பகுதி இருக்கிறதுனால அங்க தேவைப்படுது. ரைட்டா? அப்ப இந்த ஹேர் ஆயில் வந்து முடியை வளர வைக்கல, ஸ்கின்னை பாதுகாக்குது. அப்ப ஸ்கின்னை பாதுகாக்கும், ஸ்கின்ல தான் முடி இருக்குது, அப்போ முடியும் பாதுகாக்கும். ஆனா இதெல்லாம் நல்லா இருக்க முடிக்கு தான் நீங்க பண்ணணும். ஆனா ஒரு கொற்ற முடிக்கு ஹேர் ஆயில் வச்சுட்டீங்கன்னா சீக்கிரமா கொட்டும். 10 நாள், அதாவது 10 நாள்ல கொட்டுற முடி 2 நாள்ல கொட்டுரும். ஏன் அப்படின்னா இந்த ஹேர் ஆயில் வச்ச உடனே என்ன ஒண்ணா ஒரு முடி ஒட்டிக்கும். நீங்க அதை ஷாம்பு போட்டு இதை போட்டு வாஷ் பண்ணி எல்லாம் கட்டிட்டு வந்துடும். ரைட்டா? அதனால மேக்ஸிமம் நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, இந்த மாதிரி ஹேர் ஆயில் பண்ற அது பண்றன்றத முதல்ல நிறுத்துங்க. முதல்ல ஹேர் லாஸ் இருந்தா ஹேர் ஆயில் பக்கம் போகாதீங்க. ரைட்டுங்களா? மற்றபடி வேற ஏதாவது விஷயம் பிரச்சனைகள் இருந்தா மட்டும்தான் நீங்க ஹேர் நார்மலா உங்களுக்கு ஹேர் லாஸ் இல்லை. இப்போ உங்களுக்கு முடி ஹேர் லாஸே இல்லைன்னா நீங்க ஹேர் ஆயில் வைக்கலாம், உடம்புக்கு எண்ணெய் தைச்சுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா ஹேர் லாஸ் இருக்கிறவங்க கட்டாயமா அதை செய்ய வேண்டாம். முதல்ல டாக்டரை பார்த்து ஒரு கன்சல்டிங் பார்த்து அதுக்கப்புறம் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து அதில் கியூர் ஆகுங்க. அதை மிஞ்சி செஞ்சீங்கன்னா பால்ட் ஆகுறது உறுதி. எந்த மாதிரி ஹேர் ஆயிலும் முடிய வளர வைக்காது தெரிஞ்சுக்கணும். ஸ்கின்னை பாதுகாக்கிறது மட்டும் தான் ஹேர் ஆயில் 100%. அப்புறம் ராபிட் ஆயில் அதில் எதனா இன்க்ரீடியன்ஸ், கோகனட் ஆயில் எதுக்கு வைக்கிறோம் கேட்டு இதில் தெரிஞ்சுங்க. முதல்ல ஒரு ஆயில் எப்படி பண்ணது பாருங்க. நீங்க விளக்கெண்ணெய் சொல்லுவாங்க, அந்த விளக்கெண்ணெய் ஏன் வச்ச உடனே கோல்ட் ஆகுது உடம்புனா அது டென்சிட்டி ஹையா இருக்கும். அப்பயே நம்ம தேங்காய் தலைக்கு வைக்கிறோம்னா அது டென்சிட்டி குறைவு, அதாவது வெப்பமல்ல குளிர்ச்சி மல்ல, உடலை சமநிலையோட பாதுகாக்கும். ஹீட்டும் இல்ல குளிர்ச்சியும் இல்ல, அதனால தேங்காய் எண்ணெய் வைக்கிறோம். அப்ப டென்சிட்டி குறைவு தேங்காய் எண்ணெயில, அதனால வைக்கிறோம். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ற காரணம் அது ஒண்ணு. அப்ப நம்ம பாடி ரொம்ப ஹீட் ஆயிடுச்சுன்னா நம்ம விளக்கெண்ணெய் வச்சு குளிக்கிறோம், அப்பதான் சீக்கிரம் கோல்ட் ஆகும். தேங்காய் எண்ணெய் வச்சீங்கன்னா நார்மலா தான் இருக்கும். ஸோ இதுதான் விஷயம். ஒரு ஹேர் ஆயிலால முடிய வளர வைக்க முடியாது 100%. ஓகே, அது எந்த மாதிரி ஹேர் ஆயிலாக இருந்தாலும் சரி. அப்புறம் ராபிட் போடுற அந்த பிளட் எல்லாம் கலந்து நீங்கள் எது பண்ணீங்கன்னா அது இன்ஃபெக்ஷன்ஸில் கொண்டு போய் சேர்க்கும். இதனால பல பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அந்த விஷயத்தில் இருங்க. ஹேர் ஆயில் முடிய வளர வைக்காது. நீங்கள் எங்கே வேணால் சர்ச் பண்ணுங்க, எதில் வேணால் பாருங்கள், ஹேர் ஆயில் முடிய வளர வைக்காது. ஸ்கின்னை பாதுகாக்கும், வெப்பத்திலேருந்து ஸ்கின்னை பாதுகாக்கும், அதுதான் செய்யும். அது அதுவும் கொற்ற முடிக்கு இது தேவையே இல்லை. முதல்ல டாக்டரை பார்த்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுங்க. ரைட்டா? சின்ன ஹேர் ஸ்டுடியோ கிளினிக்கை பற்றி எல்லா விஷயமும் காய்ச்சிட்டோம். அதே மாதிரி உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் முன்னைய வீடியோலையும் போய் பார்த்து அறிஞ்சு கொள்ளலாம் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி நிறைய விடயங்களை பற்றி காய்ச்சிக்கிறோம். என்னன்னா இப்போ வந்து வவுனியால ரோட்டில் வந்து திறந்துருக்குறீங்க. என்ன முக்கியமாக இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து இங்கே தான் சிகிச்சை நடக்க போகுதுண்ணே, அது முக்கியமான விடயம். முக்கியமாக அடுத்த விஷயம் வந்து இப்போ பல இடங்கள்லேருந்து உங்கள்கிட்ட வந்து கால் பண்ணி நம்மனா என்ன மாதிரியான உங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது, புக் பண்ணி வரக்கூடிய மாதிரி இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃப்ரீ கன்சல்டேஷன் தான். அதனால நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபோனை போட்டு புக் பண்ணாலே போதும், நேரடியாக வந்துருங்க. கன்சல்டேஷன் ஃப்ரீ தான், எந்த காசும் கிடையாது. முதல்ல விஷயங்களை தெரிஞ்சுங்க, பண்ண இயலுமா ஆவாதா, என்ன விஷயம், எவ்வளோ செலவாகும், என்ன மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பிளட் டெஸ்ட் எடுப்போம். அப்பயும் பண்ண மாட்டோம். அந்த ரிப்போர்ட் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் சரியாக தான் இருக்குது, உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா தான் என்னால் டிரான்ஸ்பிளான்டேஷனே பண்ண முடியும். முதல்ல இந்த 2 விஷயத்தை சரி பண்ணிடணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். நிச்சயமா. ஏன்னா பணமும் தேவை, லீவும் தேவை. அதை விட முதல்ல என்ன பண்ண முடியுன்றது தெரிஞ்சுக்கணும். நிச்சயமா. ஸோ அதுக்கு எதுக்கும் காசு கிடையாது, ஃப்ரீ கன்சல்டேஷன் ஃப்ரீ தான். ஆனால் புக் பண்ணிட்டு வாங்க, டைம் மட்டும். முக்கியமாக சொல்ல போனால் நீங்கள் இப்போ உங்களுக்கு அண்ணா சொல்ல வர விடையும் பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்தோன்னா இப்போ வழுக்கத்தலைன்ற அளவை வச்சு தான் அந்த எவ்வளவு அமௌண்ட் முடியும்ன்றது இருக்கு. அது எவ்வளவு இது இருக்குன்னு முக்கியமாக அடுத்த விஷயம் வந்து நீங்கள் ஃப்ரீயாக வந்து அண்ணாட்ட ஆலோசனை கேட்டுக்கொள்ளலாம். நீங்கள் எப்போ வேணும்னாலும் பெறலாம், புக் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாக வந்து ஆலோசனை கேட்டு அதே மாதிரி சிகிச்சை அதுக்கு பிறகு வந்து நடக்கிற சிகிச்சைக்கு அதுக்கு வந்து பேமெண்ட் செஞ்சாகணும். அது உங்களுக்கு நீங்கள் கதைச்சு பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்து அது வந்து ஒரு ப்ரொசீஜராக இருக்குமே, அதெல்லாம் நீங்கள் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் இப்போவே நீங்கள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் யாராவது வழுக்கத்தலையோட நிறைய கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பினும் சொட்டத்தலையில் நிறைய கஷ்டப்படணும் மாதிரி உண்மையில அவன் மனநிலை என்ன மாதிரி இருக்கும்ன்றது எனக்கு யாரும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் சென்னை ஹாஸ்பிட்டல் கிளீன் வாங்க, 10 நாளில் உங்கள் சொட்டத்தலை பழைய முடி பார்க்கலாம். இது வந்து ஏதோ பேச்சு வாக்கில் சொல்கிறதோ இது வீடியோக்கு சொல்கிறதோ கிடையாது. 100% கேரண்டி. பால்டு எவ்வளோ பெருசாக இருந்தாலும் முதல்ல கன்சல்டிங் வரும்போது எவ்வளோ பெருசு பண்ண முடியும், என்ன பண்ண முடியுன்றது முதல்ல நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுவேன். அதுக்கு ஆகக்கூடிய செலவும் நீங்கள் லீவ் போட வேண்டியது எத்தனை நாள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு 100% வாழ்க்கை போச்சுன்னு நினைக்கிறேன். அது சொட்டையால் வாழ்க்கை போச்சு, எனக்கு வாழ்க்கையே போச்சு, கல்யாணம் ஆகல அப்படி இப்படின்னு கஷ்டப்படுறவங்களுக்கு 100% 10 நாள் உங்கள் சொட்டத்தள்ள முடி கொண்டு வர முடியும். 100% கேரண்டி. ஓகே ஓகே ஓகேண்ணா. இந்த காணொலி வந்து உண்மையிலே ரொம்ப ஒரு இன்றைக்கு வந்து நிறைய விடயங்களை வந்து கதைச்சிருந்தோம். அதே மாதிரி வவுனியா இடத்துல உங்களுக்கு டவுட் இருந்தால் அண்ணாட்ட நம்பரை நான் தரேன், நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கதைச்சி நீங்கள் வந்து சிகிச்சையை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இன்றைக்கு உங்களுக்கு வவுனியாவில் இருக்க சென்னை ஹேர் ஸ்டுடியோ கிளினிக்கை வடிவாக காட்டியிருப்பேன். முக்கியமாக இங்கே தான் வந்து சிகிச்சை நிலையம் வந்து திறந்திருக்கணும். முக்கியமாக சிகிச்சை வந்து இங்கே நடைபெற போது எல்லா டீட்டெயிலும் வந்து உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். முக்கியமாக இந்த காணொலி வந்து பிரியோசனமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அவன் கான்டாக்ட் நம்பர் இருந்தாரன் தேவையானவர்கள்
வந்து நீங்கள் இங்கே சிகிச்சை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி எங்களோட சேனலுக்கு நீங்கள் முதல்ல வந்தீங்கன்னா மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் என்ன ஒரு நல்ல காணொளி சந்திக்கிறேன். நன்றி.